அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் தனுசு ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இப்போது இந்த தனுசு ராசிக்கு பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால் எதுலேயும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தன் முயற்சியால் வெற்றியடையக்கூடிய மாதம், அதாவது விடாபிடியாக நின்று வெற்றியடையக்கூடிய மாதம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு திடீரென்று தனவரவையும் கொடுப்பார். குரு பலமாக இருக்குது, உச்சம் பெற்று இருக்குது, 4ஆம் இடத்தை பார்க்குது. அதே போல் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில் பண வருமானம் நல்லாவே இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. தாய் வழி உறவுகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாயாருக்கு இருந்து வந்த உடல்நல பாதிப்புகள் நீங்கும். சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வேலையில் கூட ஒர்க் ப்ரெஷர் குறைவாக தான் இருக்கும். 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சு அதனால் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கே குருவோட ஸ்தான பலம் என்ன? உச்சம், ராசியாதிபதி, 4ஆம் அதிபதி. அந்த ஆதிபத்திய பலனை கண்டிப்பாக 8ஆம் பாவகத்தின் வழியாக செய்வார். சுப விரயங்கள் ஏற்படும். வருமானம் வரும், சுப விரயம் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதற்கான மாதம் இது. அதே போல் உங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு பாதிப்பு கடந்த மாதங்களாக, அந்த கடந்த மாதங்களாக இருந்து வந்த ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கும். இந்த சனி பார்த்தீங்கன்னாக்க வக்ரம் பெற்று 4ஆம் பாவகத்தில் இருக்கிறது. பொதுவாகவே உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி. வக்ரம் பெற்று இருக்கும்போது கடுமையான பாதிப்பு தான். சலிப்பான வாழ்க்கை, வேலையிலையும் ஒர்க் ப்ரெஷர், கடுமையாக உழைச்சாலும் அதற்கேற்ற ஊதியம் இல்லை அல்லது ரெகக்னிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். ஆல்ரெடி இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு ஊர் விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி, குடும்பம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது கணவன் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரே இடத்துல பணிபுரியறதோ ஒரே இடத்துல வாழக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படுத்தும். சுகம் மேலிடும். சுகம் கெட்டு இருந்தது, சுகம் மேலிடும். இந்த சலிப்பு தட்டுறதெல்லாம் போயிடும். அதாவது புதிய திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அந்த திருப்பம் என்பது பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவது சனி இருக்கிறது நெகட்டிவ் தான். அர்த்தாஷ்டம சனினாவே உறவுகளோட பகை, அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட பகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலத்தில் அதிகமாகவே இருந்திருக்கும். இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அதோட தாக்கங்கள் குறைவாக இருக்கும். சனி இருக்கிறது நெகட்டிவ் தான், ஆனால் குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் பாசிட்டிவ். அது உங்களுக்கு ஒரு பல நல்ல காரியங்களை ஏற்படுத்தி தரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதுலையுமே முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னாக உங்களை முயற்சி செய்ய வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் எடுத்துக்கிட்டாக்க ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கும். 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் புதன் 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் 12ஆம் பாவகத்தில். அப்போது வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரிவுகளை ஏற்படுத்தாது. ஏன்னா 2ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையில் தான் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கும். தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு தனித்து இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. திருமணம் ஆயிடுச்சு, வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிஞ்சாச்சு, தனியாக இருக்கிறேன், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது நீண்ட நாளாக நீங்கள் தனித்து இருக்கீங்க, மனதில் ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த சுக்கிரன் 11ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த மாதம் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்பாலினர் உறவு ஏற்படும். அதாவது உங்ககிட்டயே பழகிட்டு இருக்கிறவங்களே கூட திடீர்னு உங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்ணலாம். அல்லது சில பேருக்கு காதலில் இருப்பீங்க. அந்த காதலில் இருக்கக்கூடிய மன வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான். ஆனாலும் இந்த 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த பலனை கொடுக்கும். அதாவது 5ஆம் அதிபதியாகவும் வராரு. பிள்ளைகள் வகையில் தான் உங்களுக்கு செலவு, மன வருத்தம். ஒரு பிள்ளையால் உங்களுக்கு செலவு இருக்குது, மன வருத்தம் இருக்குது. அதே போல் விரையாதிபதியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடமும் 12ஆம் பாவகம் தான். ஆட்சி பெற்று இருக்கனால சொத்துக்கள், வீடு, வாகனம் வகையில் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல் 12ஆம் பாவகத்தில் செவ்வாயே இருந்து ஆட்சி பெற்று இருந்து அதற்கு குரு பார்வை இருக்குது.
அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவு நிலையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குடும்பம் பிரியாது. அதே போல தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட ஒரே இடத்துல சேர்ந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்போ ஒரே இடத்துல வாழக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி, குரு உச்சம். அதனால இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கான சாதகமான ரிசல்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ அந்த புத்திரபாக்கியத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க, நம்மளுடைய ஜாதகத்தில் புத்திர சந்தான பாக்கியம் நல்லா இருக்குன்னாக்க அது ஆட்டோமேட்டிக்காகவே கல்யாணம் ஆன உடனே கிடைச்சிரும். 1 வருஷம் 2 வருஷத்துல, அதிகபட்சம் 2 வருஷத்துக்குள்ள. ஆனால் 2 வருஷம் தாண்டிடுது அப்படின்னாக்க புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னாக்க யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும். கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் புத்திர சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் புத்திர சந்தான பாக்கியம் இல்லை, இன்னொருத்தருக்கு நல்லா இருக்குன்னாக்க நீங்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கனாலே உடனே கிடைச்சிரும். 2 பேருக்குமே புத்திர சந்தான பாக்கியம் இல்லைனாக்க இறை வழிபாடின் மூலமே உங்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். சில நேரங்களில் மருத்துவ ட்ரீட்மெண்ட் கூட ஃபெயிலியர் ஆகும். 2 பேருக்குமே புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன். ஆனால் யாராவது ஒருத்தருக்கு இருக்குன்னாக்க அவங்க மேக்சிமம் கொஞ்சம் டிலே ஆனாலையும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புத்திர சந்தான பாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், அப்படி எடுத்துக்கலாம். அதே போல் அரசு பணிக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கணும். பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் நல்லா இருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரியனை பொறுத்தவரை நீசபங்கமாகிறாரு. அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் முதல் 17 நாள் நீசபங்கம். 11ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கு, 9க்குரியவன் 11ஆம் பாவகத்தில். அதனால தந்தையால் ஆதாயங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழக்குகள் இருக்குன்னாக்க அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு சொத்து கைமாறுதல்களால் ஆதாயம் வரும். சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்தை விற்க முடியாத சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பும் விற்கிறதுனால ஆதாயம் வரும். அதே போல தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அதே போல அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, அரசு தேர்வு எழுதிருக்கீங்க, உங்க ஜாதகத்திலையும் சூரியன் நல்லா இருக்கு, 10ஆம் அதிபதி நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்கு, கெடலை அப்படின்னாக்க வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் விடுறாங்கன்னாக்க அரசு பணிக்கான பிராப்தங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுக்கிரன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்காக வரன் பார்க்குறவங்களுக்கு மறுமணம் அமையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேயே கூட சில பேருக்கு வாழ்க்கை துணைவரை இழந்தவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே கூட சில எதிர்ப்பாளினர் உறவு ஏற்பட்டு அது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். அதாவது கடந்த கால வழிகளை நீங்கள் மெல்ல மறந்துட்டு வரீங்க, அதுதான் இந்த தனுசு ராசிக்கு. ஸோ வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இந்த நேரத்திலிருந்து கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. அதே போல் நீங்களும் சில விஷயங்களை மறந்துட்டு புதிய வாழ்க்கைக்கு தயாராகணும். அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஒன்று திருமணம் ஆகிறது ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கோம், அல்லது திருமணம் ஆன பின்பும் சில பேருக்கெல்லாம் வாழ்க்கை துணைவரை இழந்து அல்லது வாழ்க்கை துணைவரை பிரிந்து இருக்கிறீங்க. கடந்த காலத்தில் இருந்த 7.5 சனி கடுமையான பாதிப்புகளை கொடுத்தது. அடுத்தது உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனியே போயிட்டு இருக்குது. அதனால உடல்நல பாதிப்பு, பகை, அதே போல் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு, வேலையில் அலைச்சல், டிப்ரெஷன், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் நிலவுகிறது. இதை எதிர்த்து நாம் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய ராசியாதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ நல்லா இருக்கணும். இந்த கோச்சார பலன் என்பது ராசியை மையமாக கொண்டது என்பதால் இப்போ உங்கள் ராசி நாதன் குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால இதை எதிர்த்து ஜெயிச்சு நீங்கள் இந்த மாதம் ஒரு புதிய வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் இது பாசிட்டிவ் தான். அப்போ சூரியன் நவம்பர் 17 வரலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது பாசிட்டிவ். அடுத்தது நவம்பர் 17ஆம் தேதி விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது ராசிக்கு 12ஆம் பாவகத்தில். 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறது நன்மையா அப்படின்னாக்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான். 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் தூக்கமின்மை, மன அழுத்தம், தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும், அல்லது அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். சற்று விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்திலுமே இருக்குது. மாதத்தோட பிற்பகுதியில் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க இருக்கிற இடத்துலையே பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அல்லது மதிப்பு மரியாதையோ கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது
இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில் 2ஆம் பாவகத்தில் 9க்குரியவன் இருக்கிறனால சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய தாய் மாநிலத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். ஒரு நீண்ட தூர பயணம், ஒரு சுற்றுலாவுக்காக கூட முயற்சி பண்ணுறீங்கன்னாக்க அதற்கான வாய்ப்புகள் மாதத்தோட பிற்பகுதியில் உண்டு. ஸோ அதே போல் நண்பர்கள் வகையில் கூட ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதம். இந்த மாதத்தில் வாகனத்தில் செலவு, அதே போல் வீடு பராமரிப்பு, சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். 3ஆம் இடத்துல ராகு, 9ல் கேது. இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனால் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பாசிட்டிவ். நிறைய முயற்சி செய்வீங்க, முயற்சிக்கேற்ற பலனும் கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துலையோ புகழ் ஏற்படும். அதாவது உங்களை பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். உங்களை எதிர்த்தவர்களும் உங்ககிட்ட அடங்கி போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். 9ல் கேது இருக்கிறது தந்தைக்கு பாதிப்பு, சொத்துல சில வில்லங்கங்கள், பிரச்சனைகள் அதெல்லாமும் கடந்த காலத்தில் இருந்தது. அதில் ஒரு முடிவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னாக்க திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னா வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் முதல் பகுதியில் பெரிய அளவுக்கு சச்சரவுகள் இல்லை, பிரச்சனை இல்லாமல் தான் இருப்பீங்க. அல்லது வாழ்க்கை துணைவருக்கே உடல்நல பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை ஏற்படும். மேலும் சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில் செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக முயற்சி செய்வர்களுக்கு திருமணம் வரன்கள்லாம் அமைந்து திருமணமே கூட சில பேருக்கு ஆகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. மாதத்தோட பிற்பகுதியிலையும் கணவன் மனைவி சற்று பிரிந்தோ அல்லது சரியான தாம்பத்தியம் இல்லாமலையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணைவருக்கு செலவுகள், வாழ்க்கை துணைவர் வகையில் சில பிரச்சனைகள் இதெல்லாமும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். நிறைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய காலகட்டம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள்லாம் வரும். பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சிகள் உண்டு, பிள்ளைகளால் செலவுகளும் உண்டு. அதே போல் புதிய வாய்ப்புகள் மாதத்தோட இறுதியில் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம் ஏற்படும். பிள்ளைகள் வகையில் செலவுகள், மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமண வாழ்க்கையில் பிற்பகுதியில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் போகும். மேலும் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு புதிய காதல் வரும் அல்லது எதிர்ப்பாளினருடைய அப்ரோச்சஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே எதிர்பாலினர் உறவு ஏற்படும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக வேலையில் இந்த மாதத்தில் ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது ஒரு நல்ல வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் நீங்கும். அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. மேரேஜ் லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பட் ஆகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தோட பிற்பகுதியிலேருந்து இருக்குது. இந்த மாதத்துலேயும் அந்த வகையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. சில சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பாக விவசாயம், நீர் சம்பந்தமான தொழில், உணவு சார்ந்த தொழில், அதே போல் இராணுவம், மிலிட்டரி, அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, நிர்வாகம், ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு போன்ற துறைகளில் இருப்பவர்கள், மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். வருமானத்தில் எந்த பெரிய இடையூறுகளும் இல்லை. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க லாபஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பணவரவு இருக்கும். அதை சுப விரயங்கள் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். அதை தாராளமாக செய்யுங்க. சில பேருக்கு மட்டும் கடன் வாங்கி பழைய கடன் அடைப்பீங்க அல்லது கடன் வாங்கி வீடு வாங்குறது, வீடு கட்டுறது போன்றவை இந்த மாதத்தில் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.